அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் சட்டசபை தேர்தலுக்கான நேரம் இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. அதற்குள் கூட்டணி கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பிஸியாக உள்ளது. எல்லா கட்சியும் பிஸியாக இருக்கின்றன. குறிப்பாக அதிமுக கட்சி திமுகவிலிருந்து கூட்டணி கட்சி வாருங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கிருந்து எந்த கட்சியும் வருவதாக தெரியவில்லை. மதிமுக மட்டும் வரும் என்பது போல் தெரிகிறது. ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் இருக்கிற கட்சி கொஞ்சம் ஓரளவு வாக்கு வங்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் கட்சியில் கூட்டணிக்கு தமிழக வெற்றிக்கெல்லாம் வரும் பட்சத்தில் அக்கட்சிக்கு 20 இடங்கள் ஒதுக்க அதிமுக சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. திமுக வரும் சட்டசபை தேர்தல் தோற்கடித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக, பாஜக, தவேக என்ற கட்சி நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்றன. இதில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துக் கொண்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஓட்டுகள் பெறும் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று அந்த கட்சி பயப்படுகிறது. இதனால் அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்து வலுவான கூட்டணியாக தேர்தலை எதிர்கொண்டால் அக்கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம் என்று கருதும் தமிழக வெற்றி கழகம் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சிலர் அதிமுக பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 80 இடங்கள் கேட்பதாகவும் துணை முதலமைச்சர் பதவி கேட்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ 20 இடங்கள் மட்டுமே தரப்படும் என்றும் அந்த 20 இடங்களுக்கான வேட்பாளர்கள் யார் என்பதை முதலிலேயே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் இதுவரை விஜய் கட்சி எந்த தேர்தலும் போட்டியிடவில்லை. போட்டியிட்டு அதன் வாக்குகள் எத்தனை சதவீதம் நிரூபிக்கவில்லை. எனவே 20 இடங்கள் மட்டுமே என்று தர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கராராக கூறிவிட்டார். இது அதிமுக நிலைமை எப்படி இருக்க, திமுகவோ எந்த கட்சியும் வெளியேறக்கூடாது தீவிரமாக இருக்கிறது. ஆனால் அதில் மதிமுக வெளியேறும் போல் தெரிகிறது. அதே சமயம் கம்யூனிஸ்டுகளும் கேட்கிற இடங்கள் கிடைக்காவிட்டால் வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் பல கட்சிகளில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த கூட்டணியில் இணைவார்கள் என்று தெரியவில்லை. திமுகவா, அதிமுகவா, இல்லை தமிழக வெற்றி கழக கூட்டணியா என்பது பற்றி இன்னும் திருமாவளவன் முடிவெடுக்கவில்லை. தேமுதிக பொறுத்தவரை அந்த தலைமைக்கே தெரியவில்லை நாம் எந்த கட்சியில் கூட்டணியில் இருப்போம் என்று. எனவே இப்படி குழப்ப சூழ்நிலையில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் 3-4 மாதங்களில் தமிழகத்தை கூட்டணிகள் பற்றி தெளிவாக தெரிய வரும்.